அன்புள்ள சகோதரர்களே, இந்த சோதனையை நம்ம பொறுமை காத்தல், அந்த பொறுமை மாத்திரம் அந்த சோதனையை திருப்தி அடைதல் இரண்டாவது நிலையை நான் சொன்னேன். மூன்றாவது ஒரு நிலை இருக்குது நமக்கு. இந்த இரண்டாவது நிலையே நமக்கு வந்த 1000 சோதனை. ஆனால் உண்மையிலே நீங்கள் நினச்சி பாருங்க, எங்களுக்கு வந்த ஒரு 100 சோதனை எடுத்து பாருங்க. மலை மாறி நினைச்ச சோதனைகள் மடு மாறி மாறலையா? நம்ம இதோட முடிஞ்சுதுன்னு நினைச்ச சோதனைகள் இப்போ ஒன்றுமே இல்லாத சோதனையா இல்லையா? அப்போ மனிதன் தான் அந்த உள்ளத்தால் அதை பெருக்கி பார்ப்பதும் அதை சுருக்கி பார்ப்பதும். இப்போ மனிதனால் முடியும், இதை சிறிதாக பார்க்கவும் மனிதனால் முடியும். மனிதனால் நினைத்த என்று சொன்னால் முடியும். ஆனால் மனிதன் என்ன செய்வதில்லை. ஒரு சோதனை வந்த உடனேயே இதை மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுவா, பதற என்ன செய்யறான், ஆரம்பிக்கிறான். இந்த பதட்டம் அவனை என்ன செய்கிறது என்றால் பொறுமை இல்லாமாக்குது, அந்த உயர்ந்த கட்டமான திருப்தி இல்லாமாக்குது. மூணாவது கட்டம் என்ன தெரியுமா? மூணாவது கட்டம் தான் மிக ஒரு சிறந்த கட்டம். நன்றி செலுத்தல். வந்த சோதனைக்கு நன்றி செலுத்துறது, வந்த சோதனைக்கு நன்றி செலுத்துறது, வந்த அருளுக்கு நன்றி செலுத்தல் அல்ல, வந்த சோதனையில் பொறுத்தல், வந்த சோதனையில திருப்தி அடைதல், வந்த சோதனைக்கு நன்றி செலுத்தல். ஏழுமா? அதாவது நமக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு கஷ்டம் ஏற்படுது. யா அல்லாஹ், இந்த சோதனை நீ எனக்கு செலக்ட் பண்ணிக்கிறாய். 40 பேர் வாழ்ற இடத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை நீ எனக்கு செலக்ட் பண்ணிக்கிறாய்டா, நீ என்னை விரும்புற, நீ என்ன மஹப்பத்து வச்சுக்கிறாய், அதுக்கான ஒரு அடையாளமாக நான் இதை எடுக்கிறேன். யா அல்லாஹ், இந்த சோதனை மூலம் எனக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை நான் அடைவேன் என்றால் உன்னிடத்தில், அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்க? சோதனை அப்படி இருக்கும். நம்ம சொன்ன வார்த்தை உண்மையான அல்லாஹ் தஆலா பார்ப்பான். அதாவது அவசரப்படாமல் துஆ கேட்க வேண்டும், அப்பதான் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றார். இவர் ஒரு வாரமா துஆ கேட்டுட்டு வராரு. நீங்க சொன்னீங்க அவசரப்படாமல் துஆ கேட்டா அங்கீகரிக்கப்படும் என்று, அங்கீகரிக்கப்படலை என்றார். நீ இப்ப கேட்ட டெஸ்டிங்குக்காக துஆ, இப்ப போய் கேட்டது டெஸ்டிங்குக்காக. அவசரப்படாம துஆ கேட்டா அங்கீகரிக்கப்படுமா என்று என்ன பண்ணா? டெஸ்ட் பண்ணினா. அதனாலதான் உனக்கு என்ன செய்யல, அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த நிலை உனட்ட இருந்தா அது சரி வராது. இப்படி சொன்னாரு, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அங்கீகரிக்கப்படுது. இப்ப என்ன நோக்கம்? இந்த இடத்துல டெஸ்டிங் இடம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. எனவே எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், டெஸ்டிங்குக்காக நன்றி. இப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய தருவான் போல அப்படின்னு சொல்றது இல்ல. யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறாய் என்றால், 40 பேர் இருக்க என்னை நீ இந்த இடத்துல எடுத்துக்கிறாய் என்று சொன்னால், நான் அந்த சோதனையில் பொறுத்துக் கொள்கிறேன், அதில் திருப்தி அடைகிறேன், அதுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற இடத்துக்கு, அந்த மகாமுக்கு யாரால் வர முடிகிறதோ அவருக்கு இந்த உலகத்தில் சோதனைகள் என்பது என்ன செய்யும்? இயல்பிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானிய ஒளி அந்த மனிதனுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். அந்த ஈமானிய ஒளியுடைய பயணம், பலர் இருட்டில் இருப்பாங்க, இவர் என்ன செய்வார்? அவருக்கே உரிய வெளிச்சத்தில் என்ன செய்வார்? போய்கொண்டிருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்றார், யாருக்கு நாம் ஒளியை ஆக்கவில்லையோ அவருக்கு ஒளியே கிடையாது, அவருக்கு ஒளியே கிடையாது. யார் இந்த ஈமானை புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்களை துலுமாத்தின் லா யுப்சிரூன், இருட்டிலே விட்டு விடுவான், பார்க்க முடியாத இருட்டிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? விட்டு விடுவான். அப்ப 3 நிலை என்ன? முதலாவது பொறுமை. அந்த பொறுமையிலும் சிறந்த பொறுமை எது? அழகான பொறுமை. அந்த பொறுமையிலும் சிறந்த பொறுமை அழகான பொறுமை. இரண்டாவது நிலை என்ன? உச்சகட்டம் ரிலா, நமக்கு வரக்கூடிய சோதனையில் நம்ம திருப்தி அடைதல். மூன்றாவது நிலை என்ன? அந்த சோதனைக்கு நாம் நன்றி செலுத்துதல். அந்த சோதனைக்கு நாம் நன்றி செலுத்துதல். பாருங்க, ரப்பி அவுஸிஅனி, ரப்பி அவுஸிஅனி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு உள்ளுணர்வை தா, அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்தா. எனக்கு நீ செய்த அருளுக்கும் என் பெற்றோர்களுக்கு நீ செய்த அருளுக்கும் நன்றி செலுத்துவதற்காக எனக்கு என்ன செய்? உள்ளுணர்வை தா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலே நாங்கள் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் பயணிக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு. அந்த சோதனை ஒரு மூமினுக்கு வந்தால் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அதாவது ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது கட்டப்பட்ட ஒட்டகத்தை போல இருக்கக்கூடாது. அந்த ஒட்டகத்துக்கு ஏன் கட்டப்பட்டன்னு தெரியாது, ஏன் அவிழ்க்கப்பட்டன்னு என்னது அந்த ஒட்டகத்துக்கு தெரியாது. ஒரு மூமினுக்கு கட்டப்படுகிற நேரத்தில் தான் ஏன் கட்டப்படுகிறேன்னு தெரியணும். சோதனை அவிழ்த்து விடப்படுகிற நேரத்தில் ஏன் அவிழ்த்து விடப்படுகிறேன் என்று என்ன செய்யணும்? தெரியணும். அதுதான் ஒரு மூமினுடைய நிலையாக இருக்க வேண்டும். இது சோதனை வார நேரத்தில் அங்கலாய்க்காமல், அதுல மனது பதறாமல், அல்லாஹ் தஆலா என்னை இந்த சோதனைக்காக செலக்ட் பண்ணி இருக்கிறான் அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபித்தோழர்களும் சிறந்தவர்கள்,
ஆனா ரசூலுல்லாஹ் சிலர்ட்ட யார் என்னிடத்தில் ஒப்பந்தம் பண்ணுவது யார்? மக்களிடத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று ஒப்பந்தம் பண்ணுவது யாருன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல ஒப்பந்தம் பண்றதுன்றது எக்ஸ்ட்ராவான ஒரு வேலை, மார்க்க கடமை கிடையாது. இப்ப இந்த ரிலா மார்க்க கடமை இல்லை, சோதனைகளில் திருப்தி அடைதல் கடமை இல்லை, விரும்பத்தக்கது. சோதனைகளுக்கு நன்றி செலுத்துதல் கடமை இல்லை, விரும்பத்தக்கது. சோதனையில பொறுத்தல் கடமை, சோதனையில பொறுத்தல் கடமை. அதுக்கு அடுத்த கட்டம் இருக்குது, சோதனையில திருப்தி அடைதல் கடமை இல்லை, வரவேற்கத்தக்கது. அதுக்கு அடுத்த கட்டம் நன்றி செலுத்துவது, அது என்னது? கடமை இல்லை, வரவேற்கத்தக்கது. அப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யாரு என்னிடத்துல யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்றது? யாரும் முன் வர மாட்டாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யாரும் முன் வர மாட்டாங்க. அதுக்கு பின்னால ஒரு 4 பேர் முன் வந்தாங்கன்னு வைங்க, அவங்க ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கண்டா சோதனையை விரும்பி ஏற்றுக்கொள்றாங்கன்னு அர்த்தம். சோதனையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அந்த ஒப்பந்தம் பண்ணியவரை நான் பிற்காலத்தில் பார்த்திருக்கிறேன். வண்டியில் அவர்கள் வாகனத்தில் போகிற நேரத்தில் சாட்டை கீழே விழும், அதை கூட எடுத்து கேட்க மாட்டார்கள், இறங்கி என்ன செய்வார்கள்? எடுப்பார்கள். கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணதுனால, கேட்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் பண்ணினதுனால கடைசி நாள் வரைக்கும் அந்த சாட்டை கீழே விழும், அந்த சாட்டையை கூட என்ன செய்ய மாட்டாங்க? எடுத்து கேட்காத அளவில் வாழ்ந்தார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்றது பாருங்க. இந்த மாதிரி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அபூதர் அல் கிஃபாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பௌர்ணமி இரவு அல்லது அமாவாசை இரவு ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு பின்கால போறாங்க. யாரு என்று கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் அப்படின்றாங்க. அபூதர்ரா வாங்கன்றாங்க. அவருடைய உள்ளத்தை ரசூலுல்லாஹ் இவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு ஏற்கக்கூடிய பக்குவம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா இல்லையா? தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அபூதர்ட்ட சொல்றாங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னிடத்தில் உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் 3 நாட்களுக்கு நான் அதை வைத்துக் கொள்ள மாட்டேன். இல்லா ஷையன் அர்சுதுஹு லிதைனி, யாருக்காவது கடன் கொடுப்பதற்காக இருந்தால் மட்டும் அதை நான் என்ன செய்வேன்? வைத்துக் கொள்வேனே தவிர 3 நாள்ல உஹது மலை என்ற வீட்டுல எப்படியா இருக்கும்? 0 பேலன்ஸ் ஆயிரும். இதான் என்ன நிலை, நான் அதை வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். இது கடமையா? கடமை இல்லை. அப்படி இருக்கணும், கடமை இல்லை. உஹது மலை அளவுக்கு ஒருத்தருக்கு தங்கம் இருந்தா அதுல அவர் 2.5% ஜகாத்து கொடுத்துட்டாருன்னா மத்த எல்லாம் யாருக்கு? அது அவருக்கு தான், கடமை கிடையாது. ஆனால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு செலக்ட் பண்ணி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இதை சொல்றாங்க. அபூதர் அல் கிஃபார் அப்படியே அதை உள்ளத்தால உள்வாங்கிக்கிறார். உள்வாங்கிய மனிதன் ஃபத்வா கொடுத்தாரு அவருடைய காலத்தில். அந்த ஃபத்வா தவறு, சஹாபாக்கள் அதை தவறுன்னு சொன்னார்கள். என்ன சொன்னார்டா, தங்கம் வெள்ளி யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? தர்மம் செய்து விட வேண்டும், இல்லைன்னா நாளை மறுமையில் அவர் தண்டிக்கப்படுவார் என்றார். இதன் காரணமாக நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்க ரபுதா என்ற பிரதேசத்தில் தனியா என்ன செய்ய? ஒதுங்கிருங்க என்றாங்க. தனியா ஒதுங்கிருங்க என்றார். அவர் தலைவருக்கு, ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு ரபுதா என்ற பகுதிக்கு என்ன செஞ்சிடறாரு? போய்விடுகிறார் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதி வரைக்கும் எந்த தங்கமும் வெள்ளியும் வைத்துக் கொள்ளாமல் தனியே சாதாரணமான அதாவது ஒரு வேலைக்காரரோடும் ஒரு மனைவியோடும் ஓலை வீட்டிலே ரபுதா என்ற பிரதேசத்தில் என்ன செய்தார்கள்? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் அல் கிஃபாரிக்கு ரஹிமல்லாஹு அபாதர், அபூதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். யம்ஷி வஹ்தஹு, தனியாகவே நடப்பார். யமூது வஹ்தஹு, தனியாகவே மரணிப்பார். வ யுபஅது வஹ்தஹு, தனியாகவே எழுப்பப்படுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரிக்கு சொன்னார்கள். ஏன்? சில விஷயங்களை உள்ளத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்குதே அதுல திருப்தியே அளப்பெரிது. திருப்தி இருக்குதே, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு முனாஜாத், ஒரு உரையாடல். அது அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிறான். மார்க்கத்தை விட்டு வெளியே போய் உலகத்தை மறக்கிறதல்ல, மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லைக்குள்ள குடும்ப கடமைகளை செய்து கொண்டு சமூக வாழ்க்கையோடு இருந்து கொண்டு அதே நேரம் சோதனைகளை எதிர்கொள்வதில் உச்சகட்ட மகாம், உச்சகட்ட இடத்தை ஒருவர் என்ன செய்வது? எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்துகிற எந்த சோதனை வந்தாலும் நன்றி செலுத்தக்கூடியவராக வாழ்றவருக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எவருக்கும் இல்லாத ஒரு அழகான ஒரு ஒளியை, எவருக்கும் இல்லாத ஒரு அழகான ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்படுத்துவான். மற்றவருக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் அவருக்கு பிரச்சனையா இருக்காது. ஆனால் இது லேசா அடைய முடியுமா? லேசா அடைய முடியாது. நம்மை சூழ நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளிலும் நாம் எப்படி அந்த ரிசல்ட்டை காட்டுகிறோம் என்பதற்காக. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா,
கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் முதல் தரமானவர்கள் யார்? நபிமார்கள். பின்னர் சும்ம சாலிஹூன், நல்ல மனிதர்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் யாரெல்லாம் அவர்களை போல நடக்க முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் என்று சொன்னார். யாரெல்லாம் அவர்களை போல நடக்க முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம்.